ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இல்லம் தேடி அம்மனில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் வேண்டிய வரமருளும் அன்னை செங்கழுநீர் அம்மன் திருத்தலத்தின் சிறப்பு பற்றிதான் பார்க்க இருக்கிறோம். இந்த திருத்தலமானது புதுச்சேரி மாநிலத்திலே அரிக்கமேடு அருகில் அமைந்துள்ளது. 500 ஆண்டுகளுக்கு முன்னர் வீரராம் பட்டணத்திலே வீரராகவ செட்டியார் என்ற மீனவர் வசித்து வந்தார். ஒரு நாள் வழக்கம் போல மீன் பிடிக்க இவர் அருகேயுள்ள செங்கழுநீர் ஓடைக்குச் சென்றார். நெடுநேரம் வலை வீசியும் மீன்கள் சிக்கவே இல்லை. மனம் வெறுத்த வீரராகவ செட்டியார் கடைசியாக ஒரு முறை முயற்சி செய்தபோது பெரிய மீன் சிக்கியதற்கான அறிகுறி தென்பட்டது. அவர் வலையை கரைக்கு இழுத்து வந்து பார்த்தபோது சிக்கியது மிகப்பெரிய மரக்கட்டையாக இருந்தது. அதை அவர் தன் வீட்டு தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அடுப்பெரிக்க வீரராகவ செட்டியாரின் மனைவி கொல்லைப்புறத்தில் கிடந்த மரக்கட்டையை கோடாரியை கொண்டு பிளக்க முயன்றார். அப்போது மரத்தில் இரத்தம் பேரிட்டது. வீடு திரும்பிய வீரராகவ செட்டியார் அந்த மரக்கட்டையை தன் வீட்டில் உள்ளே வைத்து வழிபட்டு வந்தார். அப்போது அவரின் வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு வீரராகவ செட்டியாரின் கனவில் அம்மன் வந்து, ரேணுகாதேவியான நான் இங்கே குடியேற வந்துள்ளேன். இதற்காகவே மரக்கட்டையை உன்னிடம் சேர்த்துள்ளேன். இந்த மரக்கட்டையை நான் குறிப்பிடும் இடத்தில் நிறுவி அதன் மீது என் திருவுருவ சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபடு. அந்த இடம் பல்லாண்டு காலம் சித்தர் வழிபட்டு வரும் சித்தர் பீடமாகும். என்னை செங்கழுநீர் அம்மன் என்ற திருப்பெயரில் அழைக்கலாம் என்றார். மறுநாள் அவர் ஊர் மக்களுடன் சேர்ந்து குறிப்பிட்ட இடத்தை தேடினர். அப்போது புதர்கள் அடர்ந்து பாம்பு புற்றில் வெளிப்பட்ட பெரிய நாகம் படம் எடுத்து ஆடி 3 முறை பூமியில் அடித்து இடத்தை அடையாளம் காட்டி மறைந்தது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.